திருமண வாழ்க்கையின் சுருக்கத்தை ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால், ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கிற நிகழ்வுகளாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கின்ற திருமணங்களாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, ஈமானிய ரோஷத்தோடு யோசியுங்கள். சகோதரர்களே, ஈமானிய ரோஷத்தோடு யோசியுங்கள். அல்லாஹுடைய தீன் இந்த தீன், அல்லாஹுடைய அருளோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அழகான பிரார்த்தனை, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். யா அல்லாஹ், இவர்களுக்கு உள்ளும் புறமும் நீ பரக்கத் செய்து நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை தான் இந்த திருமண வாழ்க்கையின் அடித்தளம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லாமல், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகிய அந்த மவத்தத்தும் ரஹ்மத்தும் உள்ளத்தில் ஏற்படாமல் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வராது. சகோதரர்களே, அதை ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற திருமணங்களாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லாத, மார்க்கத்தின் அத்தனை விஷயங்களையும் போட்டு காலுக்கு கீழே மிதிக்கிற திருமணங்கள். சுப்ஹானல்லாஹ், திருமணங்களில் கலந்து கொண்டாலே ஏன் கலந்து கொண்டோம்? இன்று ஆடல் பாடல்களோடு இசைகளோடு திருமண மண்டபங்களிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து நடனமாடுகிறார்கள், குடும்பமாக சேர்ந்து கைதட்டுகிறார்கள், அதை வீடியோ எடுத்து டிக்டாக்கிலே போடுகிறார்கள். எந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே? எந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம்? எந்த சிந்தனையில் இருக்கிறோம்? எங்களுக்கு மௌத்து கிடையாதா? மறுமை கிடையாதா? மறுமையினுடைய விசாரணை கிடையாதா? இந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் ரப்பு என்கிற அந்த நம்பிக்கை கூட கிடையாதா? அவன் நாடியதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற உணர்வு கூட கிடையாதா? இந்த சந்தோஷங்கள் எத்தனை நாள் நீடிக்க போகிறது சகோதரர்களே?